ஈவினிங் டீ கூட ரொம்ப கிறிஸ்பியாக யம்மியாக டேஸ்டியாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த ரைஸ் பேப்பரில் வச்சு செஞ்ச சிக்கன் கீமா பாக்கெட்ஸும் ஸ்ப்ரிங் ரோலும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. இது எண்ணெயில் சுத்தமாக ஃப்ரை பண்ணல, ஏர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி ரைஸ் பேப்பர் ஷீட்ஸ் தான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக ஸ்ப்ரிங் ரோல் கீமா பாக்கெட்டில் உங்களுக்கு மைதா மாவு ஃபில்லிங்கில் தான் ஃப்ரோசன் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும். பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வெளியே வைக்கலாம். இது எது விதமாக ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெதுப்பான தண்ணியில் இப்படி போட்டு எடுத்தால் இது நல்லா சாஃப்ட் ஆகிடுது. ஸோ ஃபில்லிங்காக நம்ம இஷ்டப்பட்ட காய்கறி ஃபில்லிங்கோ பன்னீர் கைமா எது வேணால் வச்சு ஏர் ஃப்ரை 15 மினிட்ஸ் பண்ணாலே சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கேன்டீனுக்கு நாங்கள் 2 விதமான ஃபில்லிங் தான் ரெடி பண்ணோம். பன்னீர் ஒரு அடுப்புலையும் சிக்கன் கைமா ஃபில்லிங் ஒரு அடுப்புலையும் ரெடி பண்ணியிருந்தோம். ரெண்டுமே ஒரே பேஸ் தான். எண்ணெய், சீரகம், சோம்பு, 4-5 வெங்காயம், இஞ்சி பூண்டு, 5-6 பச்சை மிளகா, ஒரு 5-6 தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் ஸ்மாஷ் ஆனதும் தேவையான அளவு சால்ட்டு, ஹை ஃபுட்ஸோட பசுமஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி தூள், ஃபைபர் கண்டென்ட்டுக்காக பன்னீர் ஃபில்லிங்கில் இன்னைக்கு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. அப்போ தான் கேப்சிகம் நல்லா வெந்துடும். நம்ம ஹை ஃபுட்ஸோட வெஜ் மசாலா பவுடரை பன்னீர் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிட்டோம். இதே மெத்தடில் கேப்சிகம் நல்லா வெந்த உடனே பன்னீர் பீசஸையும் போட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி போட்டு ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இது பன்னீர் ஃபில்லிங் வெஜிடேரியன்ஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கைமா நான்வெஜ் ஃபில்லிங்க்கு இன்றைக்கி கொஞ்சமாக கோஸும் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கோம். 1.5 கிலோ சிக்கன் கீமா ஆட் பண்ணியிருக்கோம். இதில் சிக்கன் நம்ம ஹை ஃபுட்ஸோட சிக்கன் மசாலா போட்டுட்டு தண்ணி எல்லாம் ஊற்றாமல் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே மூடி தம்மில் வச்சுருந்தீங்கன்னா இந்த கைமாவில் விடுற தண்ணியிலே இந்த கைமா நல்லா வெந்துடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக இருந்ததுங்க. இப்போ பொதுவாக இந்த மாதிரி மசாலாஸில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஆஃபீஸ்க்கு நார்மல் சப்பாத்தியில் ரோல் பண்ணி கட்டி ரோல் மாதிரி கொடுத்தோம். நைட்டு டின்னருக்கு பார்லி ரோட்டி மாவு, பைகாம்பரி ரோட்டி மிக்ஸ் ஹாஃப் கப்பும் பார்லி ரோட்டி ஃப்ளோர் 1/2 கப்பு போட்டு அதை ஃபில் பண்ணி சாப்பிட்ருந்தோம். இதே ஸ்டஃபிங் வச்சு ரைஸ் பேப்பர் ஷீட்டில் தண்ணியில் போட்டு எடுத்தேன்ல, ஸோ அதில் 4 பக்கம் இந்த மாதிரி மடித்து பன்னீர் ஸ்ப்ரிங் ரோல் ஒரு பீஸும் அதுக்கப்புறம் சிக்கன் கீமா பாக்கெட்ஸும் இதே ஷீட்டில் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே ஏர் ஃப்ரையரில் வச்சு 15 மினிட்ஸ் 160 டிகிரி டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா இதில் சுத்தமாக நம்ம ஃபில்லிங்கில் தான் ஆயில் போட்டிருக்கோம். பட் இது டீப் ஃப்ரை தானே யூஸ்வலாக பண்ணி சாப்பிடுவோம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறும் கேரட், கேப்சிகம் போட்டு கூட அதை ரோல் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த மாதிரி ரொட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒயிட் ரைஸை நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலோ இல்லை ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கோ எக்ஸலண்ட் ஆப்ஷன். எல்லா டேஸ்ட்டுமே நம்மளுடைய மசாலாஸில் தான். நம்ம மசாலாஸ் மால்ட் எல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம ஹை ஃபுட்ஸோட யூடியூப் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி